இங்க ஹீரோ ஒரு கொலகார பொண்ணு கூட டான்ஸ் ஆடுறான். அப்ப அவ ஒரு சொடக்கு போட்ட உடனே அவளோட ஆளுங்க எல்லாரும் அவனை ஷூட் பண்ண ரெடி ஆகுறாங்க. இதெல்லாம் பார்த்த இன்னொரு பொண்ணு சிஸ்டமை ஹேக் பண்ணி ஹீரோக்கு மேல ஸ்மோக் ரிலீஸ் பண்ணி விடுறா. அதனால அவன் அவங்க கிட்ட இருந்து ஈஸியா எஸ்கேப் ஆகி வெளியே வந்து கார்ல ஏற போறான். அப்ப உள்ள இருந்த கொலகார பொண்ணு வெளியே வந்து அவனை ஷூட் பண்ணாம அவனோட காரை ஷூட் பண்ணிட்டு அவனுக்கு பாய் சொல்லிட்டு போறான். இதனால கடுப்பானவன் பக்கத்துல இருந்த இன்னொரு காரை எடுத்துக்கிட்டு அந்த பொண்ணை சேஸ் பண்ணிக்கிட்டே வரான். இப்போ இந்த பொண்ணு ரோட்ல வண்டி ஓட்டினா ஹீரோ பில்டிங் எல்லாம் உடைச்சிக்கிட்டு பில்டிங்க்கு மேல காரை ஓடிட்டு வரான். இப்படியே ரெண்டு பேருக்கும் சேசிங் போகுது. அப்போ ஒரு கட்டத்துல அந்த பொண்ணு அவங்க கிட்ட இருந்து எப்படி எஸ்கேப் ஆகி போயிடுறா. அப்போ அந்த ஆளு அவனோட பார்ட்னர் கிட்ட பேக்கப் பிளான பத்தி சொல்றான். அதனால அந்த பொண்ணு பைக்ல வேகமா வந்துட்டு இருக்கும்போது ஜான் அவனோட ஒரு கையாலேயே பைக்ல போற பொண்ணு அப்படியே தூக்கிடுறான். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து அவளை இன்டராகேஷன் பண்றாங்க. ஆனா அவ எதுவுமே சொல்லாம அவளோட நெக்லஸ்ல இருந்து பாய்சனை எடுத்து சாப்பிட்டு செத்து போயிடுறா. இப்படி ஒரு கதையை ஒரு பொண்ணு அவளோட நாவலுக்காக எழுதுறா. அதுக்கப்புறம் அவளோட நெக்ஸ்ட் நாவலுக்காக ஸ்டோரி ரெடி பண்ண ஒரு ட்ரெயின்ல ஏறி போறா. அப்போ ஒருத்தன் அவகிட்ட வந்து உங்களோட பெரிய ஃபேன் எனக்கு ஆட்டோகிராஃப் போடுங்கன்னு கேட்பான். அப்ப அந்த பொண்ணு கண்ணுக்கு மட்டும் அவன் சடனா அந்த கதையில வர ஹீரோ மாதிரியே தெரியறான். அதனால ஃபர்ஸ்ட் இவ ஏதோ இல்யூஷன் நினைக்கிறா. அப்ப இன்னொருத்தனும் ஆட்டோகிராஃப் கேட்க வர மாதிரியே அவளை சாவடிக்க பாக்குறான். அப்ப அவளுக்கு ஆப்போசிட்ல இருந்தவன் அவனை அடிச்சு போட்டுட்டு அவளை கூப்பிட்டு ஓடுறான். அப்ப அவளை சாவடிக்கிறதுக்காக நிறைய பேர் வராங்க. ஆனா அந்த ஆள் அந்த பொண்ணை ட்ரெயின்ல இருந்து காப்பாத்தி எப்படியோ பாராஷூட்ல பறக்க வைக்கிறான். அப்பதான் அவளுக்கு ஞாபகம் வருது இப்ப நடக்கிறது எல்லாமே அவ ஆல்ரெடி எழுதின ஒரு நாவல்ல இருந்து வர சீன் மாதிரியே இருக்கு. இப்படி அந்த பொண்ணு நாவல்ல எழுதின எல்லா ஸ்டோரியுமே இப்ப ரியலா நடக்க ஆரம்பிக்குது.